காசாவில் அகதிகள் முகாம் பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். 14 பேர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல். ஜார்க்கண்டில் முதற்கட்டமாக நாளை 43 தொகுதிகளுக்கு நடைபெறுகிறது சட்டமன்ற தேர்தல். வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பாஜகவின் கடைசி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் வரை முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் ஊடுருவியவர்கள் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து எங்கிருந்து வெளியேற்றுவோம் என்றும் உறுதி. மழை பெய்வதை சிரமம் என நினைக்காதீர்கள். மழை பெய்து ஏரிகள் நிரம்பினால்தான் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் என்று அமைச்சர் KN நேரு பேட்டி. 2 நாள் சிரமத்தை பார்க்காதீர்கள். தமிழகம் முழுவதும் மழை பெய்தால்தான் மக்களுக்கு நல்லது என்றும் கருத்து. என்ன பொறுத்தளவு மழை பெய்யுங்க, கொஞ்சம் சம்பரமாக்கெல்லாம் குடி தண்ணீருக்கு சிரமமாயிடும். நீங்கள் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு குடி தண்ணீர் ஏற்றி ஆகணும். குடி தண்ணீர் வரணும். மழை பெய்யுங்க, தமிழகம் முழுவதும் மழை பெய்ஞ்சாதான் மக்களுக்கு நல்லது. குடி தண்ணீர் வேணும். 2 நாள் சிரமத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்காதீங்க. குடி தண்ணீர் வேணும். 2026 தேர்தலில் பலமான கூட்டணி அமைவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. உதிரியாக இருந்து உதயசூரியனுக்கு வழிவிட்டு விடக்கூடாது என்றும் பேட்டி. மத்திய அரசின் வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் 10 பெரிய நகரங்களில் வரும் டிசம்பர் 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று கட்சித் தலைவர் ஜபஹருல்லா அறிவிப்பு. வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்ற முயன்றால் முஸ்லிம்கள் நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார்கள் என்றும் கருத்து. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த 10 பெருநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து அதேபோல புல்டோசரை பயன்படுத்தி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பள்ளிவாசல்கள், முஸ்லிம்களுடைய வீடுகள் இடிக்கப்படுவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திருவொற்றியூர் வாய்வு கசிவு ஏற்பட்ட பள்ளி தகுந்த பாதுகாப்புடன் நாளை திறக்கப்படும் என்று தகவல். நாளை முதல் 10, 11, 12ஆம் வகுப்பு ஆகியவைகள் மருத்துவ குழுவுடன் திறக்கப்படும் என்று கோட்டாட்சியர் பேட்டி. சென்னை பெரம்பூர் சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி. தண்ணீரை அகற்றுவதற்கும் தண்ணீர் தேங்காத அளவிற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவும் மாநகராட்சிக்கு கோரிக்கை. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. வட தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தகவல். சென்னை உட்பட நாளை 12 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் பேட்டி. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த திமுகவிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது எனவும் சாடல். அநாகரிகமாக பேசுவதையே எதிர்க்கட்சி தலைவர் வழக்கமாக கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் விமர்சனங்களுக்கு மக்களின் முகமலர்ச்சியே பதில் என விளக்கம். உலக அளவில் ரசிகர்களை கொண்டுள்ள விஜய் உலக வெற்றிக் கழகம் என பெயர் வைக்காமல் தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் வைத்தது ஏன்? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. சரி, எப்படி வேணா விடுங்க. இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னம்னு பிரிக்கல. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சு. நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க?
உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்களில் எல்லா இடங்களும் ரசிகர் இது. கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னேன். நான் புரியுதா? அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க போயிட்டு அடைஞ்சீங்கன்னா எப்படி? தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா கருணாநிதியை விட விஜய் பெரிய தலைவரா? கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் கேள்வி. மதுரையில் சாலை நடுவே தோண்டப்பட்ட பாதாள சாக்கடையில் சிக்கிக்கொண்ட அரசு பேருந்து. பணிகள் முடிந்து சரியாக மூடப்படாததால் விபத்து. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.